பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்த ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்த. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபங்களுக்கு பதில் தருகிற தேவன். ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஆமென். கர்த்தருடைய பாதத்திற்கு வருவோம், கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக, இந்த காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை உடைய கரங்களிலே நாங்கள் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பாடி துதிக்க, ஆராதிக்க, இந்த வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பலனடைய தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்வீராக. இவங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுத்து அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த உன்னத நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும். ஜெபம் கேட்டீர், உமக்கு நன்றி. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற அன்பின் நாமத்திலே யாவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். ஜெபத்தோடு இந்த பாடல் நம்ம பாட போகிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய கரங்களை பற்றி கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் கைவிடுறதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடி ஆராதிக்கலாமா? கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். பாடுவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே ஆசமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே ஆசமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். இமானின் சிரசின்மை ஆசீர்வாதம் இறங்குமே. பாடுவோம். நீதிமானின்
சிரசின்மே நித்திய ஆசீர்வன் இறங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. ஹல்லேலூயா. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. பாடுவோம். கர்த்தரை நம்பியே கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் மரமரின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் மரமரின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். பாடுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லு. கட்டு நேரத்தில் ஈடுவோம், இயேசு வந்தாதறிவா. இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதறிவா. பாடுவோமா. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். இம்மைக்கேற்ற இன்பங்களை நம்மை விட்டே முற்றும் அகற்றுவோம். இம்மைக்கேற்ற இன்பங்களை நம்மை விட்டே முற்றும் அகற்றுவோம். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம், மறுமை ராஜ்யத்தில். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம், மறுமை ராஜ்யத்தில். கர்த்தரை நம்பியே எஸ் ஆமென். கஷ்டங்கள் தீர்ந்திடும். ஆடுவோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஆமென். கைவிடா காத்திடும் எஸ் க்ளோரி எஸ் பற்றி கொள்வோம். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று praise the Lord. நல்ல உற்சாகமா நம்ம கர்த்தரை ஆராதிக்க போறோம். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தரை நம்பி ஜீவிக்கிற அவருடைய பிள்ளைகள் ஹல்லேலூயா உற்சாகமா நம்ம கர்த்தரை ஆராதிக்க போறோம். ஏன் தெரியுமா? ஆராதிக்கும் பொழுதே நம்முடைய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்திடும். பாட்டை பாடும் பொழுது சந்தோஷமா பாடணும். ஹல்லேலூயா. மன மகிழ்ச்சியோடு பாடணும். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்லா கர்த்தரை ஆராதித்து பாடணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் இறங்குமே. ஆமென். கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எஸ் பாடுவோம். ஹல்லேலூயா. க்ளோரி. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும்
மேன்களை நாம் பற்றி கொள்வோம். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் இறங்குமே. சொல்லுவோம். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் இறங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே. கேட்பது கிடைக்குமே. சொல்லுவோமா? கிருபை நன்மைகள் தொடருமே. கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிட அரவனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா எல்லாரும் சொல்லுவோம். க்ளோரி. கரங்களை நாம் பற்றி கொள்வோம். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. எல்லார் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? நாங்கள் கர்த்தரையே நம்புகிறவர்கள், கர்த்தரை நம்பி ஜீவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். உடைய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் இப்பொழுதே தீர்ந்துவிடும். விலகிறோம், நீங்கி போகும். எங்களை கைவிடாமல் காக்கும் எங்கள் பரமனவர். கரங்களை நாம் பற்றி கொள்வோம். எத்தனை பேர் இப்ப பற்றி கொள்ள போறீங்க? இப்பொழுதே கரங்களை உறுதியா பற்றி கொள்ளுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கைவிடாமல் நம்மை காக்கும் நம்முடைய பரமன். ஹல்லேலூயா. கைகளை பற்றி கொள்வோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஜெபிங்க. பிரைஸ் தி லார்ட். நல்லா ஜெபிங்க. நீதிமான் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் வந்து இறங்கட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் அவருடைய நித்திய ஆசீர்வாதம், நித்திய ஆசீர்வாதம், எட்டர்னல் பிளஸிங். ஒருவர் ஒரு காலம் எடுக்கக்கூடாத ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கிருபையும் நன்மையும் என்னை தொடரும். தேவ சமூகத்தெல்லாம் காத்திருந்து ஜெபித்து கேட்பது எதுவோ அதெல்லாம் எனக்கு கிடைக்கும், வாய்க்கும். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. 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 நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் இறங்குமே. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் இறங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே. கேட்பது கிடைக்குமே. கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். கிருபை நன்மைகள் தொடருமே. கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின். எஸ், ஹல்லேலூயா. நாம் பற்றி கொள்வோம். எல்லாரும் சேர்ந்து திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை நிறை இயேசுவே, தமது அன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே பாட போறோம். திருப்பாதம் நம்பி வந்தேன்.
கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா களைப்போரை தேற்றிடுமே இளைப்பாறுதல் தரும் தேவா களைப்போரை தேற்றிடுமே சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாய் இங்கு தங்கிடுவே சொல்லுவோம் சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாய் இங்கு தங்கிடுவே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுவே சொல்லுவோம் கருத்தாய் விசாரித்து என்னை நோக்கிடுவே பாடுவோமா இருபாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே praise the Lord தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே மனமார மாந்த நிரல்ல மனவேண்டுதல் கேட்டிடும் பாடுவோம் மனமார மாந்த நிரல்ல மனவேண்டுதல் கேட்டிடும் எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தே இயேசுவே உம்மை அண்டிடுவே சொல்வோம் உள்ளம் ஊற்றி ஜெபித்தே இயேசுவே உம்மை அண்டிடுவே இருபாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே பாடுவோம் தமதன்பை கண்டடைந்தே Thank you Lord தேவ சமூகத்திலே என்னை கைவிடாதிரும் நாதா என்னை நேரிடிலும் சொல்லுவோம் என்னை கைவிடாதிரும் நாதா என்ன நிந்தை நேரிடிலும் உமக்காக யாம் சகிப்பே உமது பலன் நீந்திடுவே உமக்காக யாம் சகிப்பே உமது பலன் நீந்திடுவே திருப்பாதம் கிருபை நிறை இயேசுவே தமதன்பை
ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன், உண்மையாய் வெட்கமடையேன். தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுவே. தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே. தமரன்பை கண்டடைந்தே, ஆமென். தேவ சமூகத்திலே தமரன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. எல்லாரும் எழுந்து நின்று அந்த கடைசி சரணத்தை பாட போறோம். சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும், என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று எனக்கு காட்டணும். ஹல்லேலூயா. இன்று காட்டிடும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய சத்துரு தலை குனிந்து ஆமென் ஓடுகிறத ஆமென் எனக்கு இன்னைக்கு நீங்க காட்டணும். பிரைஸ் தி லார்ட். எல்லா ஜெபத்தோட பாடுவோமா? Glory, 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 hallelujah. Praise the Lord. Amen. Thank you, Jesus. Praise the Lord. Hallelujah. சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். ஆமென். சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும், என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே. என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே. தமரன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. தமரன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. நல்ல சோதனம் பண்ணி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். நாங்கள் திருப்பாதம் நம்பி வந்திருக்கிறோம். ஆமென். உம்முடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருந்து எங்களை விட்டு இடப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படி பிரைஸ் தி லார்ட் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். சொல்லுவோமா? சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும், என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே. இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுவோம். என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே. திருப்பாதம் ஹல்லேலூயா. கிருபை நிறை இயேசுவே. தமரன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. தமரன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே.
நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தியானிக்கு போகிற வார்த்தைகளுக்காக நாம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, நல்ல கிருபையின் காலை வேளையிலும் பாடி துதிக்கும்படி ஆராதிக்கும்படி நல்ல தயவுள்ள நேரங்கள் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். பொழுதும் இந்த வார்த்தைகளை தியானிக்கும்படி இந்த உள்ளங்களை இருதயங்களை நாங்கள் திறந்து வைக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் கர்த்தாவே எங்கள் மத்தியில் இடைப்பட்டு கிரியை செய்யும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் மீண்டும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த வேளையிலும் கூட ஜோயல் கே அவர்கள் வேதப்பகுதி வாசிப்பார்கள். அதைத் தொடர்ந்து பாஸ்டர் ஏஞ்சலா ஜோயல் கே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பார்கள். வாசிக்க வேண்டியதான வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 6 வரை. எரேமியா 18 வசனங்கள் 4 முதல் 6 வரை. குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ, இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை எல்லாருமே நான் வரவேற்கிறேன். இந்த சண்டே ஆராதனையில் எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்க நான் நம்புறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு சந்தோஷமா இருக்கிறது தான் நம்முடைய என்னவா பெலன். The joy of the Lord is your strength. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கிறதா கர்த்தர் நம்ம கொடுக்கிற பெலன்னு சொல்லுங்க. மகிழ்ச்சியா இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம துக்கமா இருந்தோம்னா நிறைய காரியங்கள் நம்முடைய பாடியில ஒர்க் பண்ணும். அதே நம்ம சந்தோஷமா இருந்தா இந்த ஹோல் பாடி சந்தோஷப்படும். அது உங்களுக்கு தெரியுமா? அது நான் பேசுறேன், ஆனா நிறைய டைம் நானும் துக்கமாயிடுவேன். அதான் உண்மை. ஆனா நம்ம சந்தோஷமா இருக்கும் போது தான் கர்த்தர் நமக்கு என்னவா இருக்கிறாரா? பலனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். பாஸ்டர் வாசித்தபடியாக எரேமியா புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4லேருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. அப்போ நம்ம என்னவா இருக்கிறோம்? குயவன் கையில் ஒரு களிமண்ணா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ களிமண்ணுக்கு ஒப்பிடுறாங்க. அப்போ குயவன் களிமண்ணை உருவாக்குறது எத்தனை பேர் நீங்க பார்த்துருக்கிறீங்க? யாருமே பார்த்துருந்தீங்க இல்லையா? இப்போ மாடர்ன் வேர்ல்ட்ல அது எங்கேயுமே நம்ம போறது இல்லை போல. குயவன் களிமண்ணில் அது உருவாக்கும் போதோ அது அழகா என்ன உருவாக்குறாருன்னு சொல்லி அந்த உருவாக்குற அந்த குயவனுக்கு தான் என்ன ஆகும் தெரியும். ஹல்லேலூயா. ஏசப்பா நம்மளை உருவாக்கும் போது எதுல உருவாக்குனாரு சொல்லுங்க? மண்ணினால தான் உருவாக்குனார். எல்லாமே எதனால உருவாக்குனாரு சொல்லுங்க? அவருடைய வார்த்தையினால உருவாக்குனார். ஆனா ஒன்னே ஒன்று மட்டும்தான் அவருடைய டச் இருந்துச்சு. அந்த டச் நம்ம மேல மட்டும்தான் வச்சிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை காட்டிலும் அவர் நம்மளை தொடர்றதை காட்டிலும் ஒரு சந்தோஷம் வேற ஒன்றும் இல்லை. ஒரு சத்தமா ஹல்லேலூயா சொல்லுவோமே, இன்னும் சத்தமா ஹல்லேலூயா சொல்லுவோமே. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா என்ன படித்தாருன்னு சொல்லுங்க. நினைச்சு பாருங்க, எவ்வளோ காரியத்தை அவர் படிச்சாரு.
எல்லாமே அவர் வார்த்தையால் படித்தார். ஆனால் நம்மளை மாத்திரதான், மனுஷங்களை மாத்திரதான் என்ன பண்ணார்னாக்கா, அவர் மண் எடுத்து என்ன பண்ணார், அவருடைய சாயலாகவே உருவாக்குனார். அப்போ ஒரு ஒரு மூக்கு டீட்டெயிலிங், ஒரு ஒரு கண்ணு, அது நம்ம தலையில் இருக்கிற முடி ஃபுல்லாக டோட்டலாக என்ன பண்ணார், அழகாக அவர் வந்து உருவாக்குனார். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறோன்னாக்கா, அந்த குயவன் கையில் இல்லாதபடிக்கு வலிக்குது. எனக்கு அந்த மண்ணில் இருக்கிற அழுக்கு எடுக்கும்போது என்ன ஆகுது, வலிக்குது. அதனால் அந்த குயவன் கையில் இருக்க சம்டைம்ஸ் என்ன பண்ண மாட்டேங்கிறோம், நம்ம விரும்ப மாட்டேங்கிறோம். ஆனால் இன்னைக்கு வந்து குயவன் கையில் நம்ம ஒப்பு கொடுக்கும் போதோ நம்முடைய வேல்யூ என்ன ஆகும்னா ஹையர் வேல்யூவாக ஆகும். ஹல்லேலூயா. அவர் தொட்டுட்டார்னா என்ன ஆகும், நம்முடைய வேல்யூ என்ன ஆகும், ஹையர் ஆகும். அப்போ இன்னைக்கு குயவன் கையில் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, நம்மளை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் அவர் நம்மளை வந்து பார்த்தாரு. அது ஒரு மண்ணாக இருந்துச்சு. இப்போ ஒரு பாட்ரி, ஒரு நம்ம ஒன்று உருவாக்குறாங்கன்னா, ஒரு பாட்டு இல்லைன்னா ஒரு டீ கப் உருவாக்குறாங்கனாக்கா, அந்த பாட்டர் என்ன பண்ணுறாங்கனாக்கா, எடுத்த உடனே அவர் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் அதை நான் என்னவா உருவாக்க போகிறேன்னு சொல்லி. அதே போல் மனுஷனுங்களுக்கும் நமக்கே தெரியாது நம்ம என்னவா உருவாக போகிறோன்னு சொல்லி. ஆனால் நம்மளை படைத்த தேவனுக்கு ஒரு குயவன் கையில் நம்மளை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கும் போதோ நம்மளை அழகாக ஒரு வணைந்து உருவாக்குறவராக இருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு வேளை நம்ம சொல்லலாம், என்னுடைய லைஃப் என்ன ஒன்றுமே இல்லாத இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை, என்னுடைய வாழ்க்கையை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சாதாரண மண் வந்து என்ன ஆகுதுன்னா, நாய் அது மேலே ஏறி போகுது, மனுஷங்க என்ன ஆகுறாங்க, மிதித்து போகிறாங்க. அந்த மாதிரி களிமண்ணில் தானே செய்கிறாங்க. மண்ணுனா என்னங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்து தான். அது மேலே ஏறி போகலாம், அது ஏறி போகாதீங்க, ஐயோ அது ரொம்ப ப்ரெஷஸ்ன்னு சொல்கிறாங்களா, கிடையாது. அது கல் மண்ணில் எல்லாமே வந்து நிறைந்திருக்கும், குப்பை நிறைந்திருக்கிறோம், தூசி இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுபோல் ஒரு சாதாரண களிமண் எடுத்து குயவன் என்ன பண்ணுறாருனாக்கா, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்றது அவருக்கு என்ன ஆகுது, அவர் வந்து மைண்டில் தெரியும் அவருக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி. அப்போ அது உருவாக்கும் போது அவ்வளோ அழகாக நேர்த்தியாக என்ன பண்ணுறாரு, அவர் உருவாக்குறாரு. அப்போ அது உருவாக்கும் போதோ அது அப்படியே சும்மா சைலண்ட்டாக அப்படியே எடுத்துன்னு வர மாட்டாங்க. அதை கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, தட்டுவாங்க. தேவையில்லாத கல்லெல்லாம் என்ன பண்ணப்படும், எடுக்கப்படும். தேவையில்லாத தூசிகள் என்ன பண்ணும், எடுக்கப்படப்படும். சில தேவையில்லாத காரியங்கள், அந்த குச்சி இந்த மாதிரி தூசியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் என்ன பண்ணும், எடுக்கப்படும். அதை தட்டி தட்டி தான் அந்த ஷேப்புக்கு என்ன பண்ணுவாங்க, கொண்டு வருவாங்க. அப்போ வந்து களிமண் சொல்லுமா, நீ என்னப்பா பண்ணிருக்கிற, நீ விட்டுரு என்ன வேண்டாம் அப்படின்னு சொல்லுமா, கிடையாது. அப்போ அப்படியே அது ஒப்பு கொடுக்கும். யார் கையில், அந்த குயவன் கையில். அந்த குயவன் கையில் ஒப்பு கொடுக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா, அவர் அழகான ஒரு பாத்திரமாக என்ன பண்ணுறாரு, அதை வணையிறார். அப்போ அந்த பாத்திரமாக வணையும் போது தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த பாத்திரத்தை உபயோகப்படுத்த முடியும். இப்போ ஒரு செட்டி இருந்தால் தான் நாங்கள் என்ன பண்ண முடியும், ஏதாச்சும் ஒரு குழம்பு பண்ண முடியும், இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அப்போ அது செய்யறதுக்கு அந்த குயவன் என்ன பண்ணுறாரு, அவர் அழகாக உருவாக்குறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல தான் இந்த வசனத்தில் சொல்லப்படுது. எரேமியா 18:6 படிங்க. ஆமென். இந்த குயவன் செய்யறது போல நான் உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாதா, செய்யக்கூடாதான்ற ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. அப்போ இஸ்ரவேலின் போதே எல்லாருடைய பிரசங்கத்தில் நம்ம கேட்டிருப்போம், இஸ்ரவேல்ன்றது நம்ம தான், ஒரு ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேலைட்ஸ், ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலுக்கு. அப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு, இந்த குயவன் இவ்வளோ அழகாக வணியறாங்களே, அந்த மாதிரி நான் உன்னை இது பண்ணக்கூடாதா, வணியக்கூடாதா, சில அழுக்கெல்லாம் உன்னிலிருந்து எடுத்து போடணும், உன்னை அழகான உருவமாக ஆக்கி அவர் மகிமைக்குன்ட்டு நான் வந்து உபயோகப்படுத்தக்கூடாதான்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம், நம்ம என்ன சொல்ல போகிறோம், நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோமா, குயவன் கையில் கொடுக்க போகிறோமா, இல்லை வந்து இல்லை வேண்டாம் வலிக்கும், நான் எதுவுமே வேணாம், சும்மா மண்ணு மாதிரி இருந்திருக்கிறேன், என் மேலே எல்லாம் ஏறி போகலான்னு சொல்லலாமா. ஹல்லேலூயா. அப்போ குயவன் கையில் என்ன பண்ணணும், நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அப்போது இன்னைக்கு வந்து மாஸ்டர்ஸ் டச், எஜமானின் தொடுதல்,
நம்ம மேலே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஜமான கட்டி அதை தொட்டார்னாக்கா அது விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. சில ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸ்போர்ட்ஸில் சில விஷயத்தில் நிறைய பேர் ஃபேன்ஸ் வச்சுருப்பாங்க. சப்போஸ் தோனியுடைய டிஷர்ட்டு போட்டுட்டு அவர் கொடுத்தாருன்னா அது எவ்வளோ விலைக்கு போகும்? அவர் போட்டுட்டு கொடுக்குறாரு, அவர் டச் பண்ணிட்டார். அதை ஏன் நம்ம வாங்கணும் விலை கொடுத்து? நம்ம புதுசாக ஷோரூம்லேருந்து வாங்கிக்கலாமே. ஆனால் அது எப்படியா இருக்குதா? விலை உயர்ந்ததாக இருக்குதா? அப்போது உங்களையும் என்னையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் நம்மளை டச் பண்ணி நம்மளை உருவாக்கும் போதோ அது எப்படி இருக்கும்? விலை உயர்ந்ததாக இருக்கும். அப்போ இன்னைக்கு சில பேர் இந்த வீக்கில் ஒரு வேலை, ஐயோ நான் ஒரு வேல்யூபிளாகவே இல்லை, நான் இந்த குடும்பத்துக்கோ சரி எதுக்குமே நான் பிரயோஜனமற்றவளாக இருக்கிறேன்ட்டு ஒரு வேளை நீங்கள் சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு சொல்கிறாரு கர்த்தர், குயவன் கையில் நான் உன்னை உருவாக்கக்கூடாதான்ற ஒரு கேள்வி. உங்களை உருவாக்கும் போது கர்த்தர் உங்களை வேல்யூபிளாக மாற்றுவார். நீங்கள் ரொம்ப ப்ரெஷஸ், நான் ரொம்ப என்னது ப்ரெஷஸ். ஏன் ப்ரெஷஸ்? ஏங்க விலையேற பெற்றவங்களா இருக்கிறோம் நம்ம? சொல்லுங்க. மாஸ்டர்ஸ் டச், அவருடைய தொடுதல் இருக்கும் போதும், அவருடைய தொடுதல், அவர் நம்மளை தொட்டு வணைஞ்சிட்டாவே என்ன ஆகிடும்? அதுக்கு வேல்யூவே ஹை தான். அதே போல கர்த்தர் சொல்றாரு, அவருடைய உள்ள கையில் என்ன பண்ணியிருக்கிறாரா? நம்மளை வரைந்து வைத்திருக்கிறாராம். அப்போ யாருமே நம்ம கையில் என்ன பண்ண மாட்டோம், வரைந்து வச்சு. அப்போ அது ஒரு பர்சனல் திங்கு. இப்போ நம்ம லவ்டு ஒன்ஸ் என்ன பண்ணுறோம், நம்ம டச் பண்ணும்போதோ கண்டிப்பாக ஒரு ஹாப்பினஸ் நமக்கு கிடைக்குது. நம்ம குழந்தைங்களை நம்ம தூக்கும் போது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. நம்ம குழந்தை ஹாப்பியாக சந்தோஷமாக என்ன பண்ணுறாங்க, நம்மளை ஹக் பண்ணுறாங்க. அப்போது இன்னைக்கு நம்ம ஒரு மண்ணாக தான் இருக்கிறோம். ஆனால் நம்மளை ஏசப்பா நினைச்சு அது டச் மட்டும் பண்ணுறதில்ல, அது என்ன பண்ணுறாருனாக்கா உருவாக்குறாரு. ஆனால் இன்னைக்கு ஒரு வேளை நீங்கள் யூத்தாக இருக்கிறவங்க சொல்லலாம், எனக்கு என்ன ஃப்யூச்சர் இருக்க போகுது, என்னுடைய கரியர் என்ன இருக்க போகுதுன்ட்டு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு சொல்கிறாரு, கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்துரு, ஏசப்பா கையில் ஒப்பு கொடுத்துருங்க, அவர் அழகாக நம்மளை என்ன பண்ணுவாரா? வணைவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு இல்லுஸ்ட்ரேஷன், அது நிஜமாக நடந்தது. இங்கிலாண்டில் கிங்ஸ் ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி பாட்டரி ஷாப்பில் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அந்த பாட்டர், அதான் குயவன் அழகாக வணைஞ்சி எல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருந்தார். அழகான கோல்டு சில்வரு, அந்த பெயிண்டிங்கோட பண்ணுவாங்க, கோல்டு சில்வர், அதுக்கப்புறம் அழகான மண் பாத்திரங்கள் எல்லாமே வச்சுருந்தாங்கன்னா. அப்போது இந்த ராஜா ராஜா வேஷத்தோடு அவர் வரல. அவர் என்ன பண்ணுறாரா, சிலதெல்லாம் அப்படியே அவர் தொட்டுட்டு போகிறாராம், டச் பண்ணிட்டு போகிறாராம். அப்போ டச் பண்ணிட்டு போகும்போது அந்த குயவன் டக்குன்னு பார்க்குறாரா, ஐயோ நீங்கள் ராஜா தானே. அப்போ அவர் சொல்கிறாராம், சத்தமாக சொல்லாத, நான் எல்லாத்தையும் பார்க்க வந்திருக்கிறேன்ட்டு சொல்லிட்டு. அப்போ அவர் சொல்லலையா. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாருனாக்கா, ராஜா தொட்டுட்டாரே இந்த வெசல், அதனால இதுதான் மதிப்புக்குரியதாக போகும். அப்போ பெரிய விலைக்கு சொன்னாங்களாம். அந்த பெரிய விலைக்கு என்ன பண்ணாங்க, ஜனங்க வாங்கி கொண்டாங்களாம். அப்போ நினைச்சு பாருங்க, சாதாரண ஒரு உலக பிரகாரமான ஒரு ராஜா தொட்டதுக்கே அதுக்கு விலை ஜாஸ்தினா, உங்களையும் என்னையும் கர்த்தர் நம்மளை தொடும்போது நம்ம எவ்வளோ விலை உயர்ந்திருப்போம்னு சொல்லி ஒரு விஷயம் நினைச்சு பாருங்க. அதனால டு நாட் பி டிஸ்கரேஜ்டு. நீங்கள் டிஸ்கரேஜே ஆகாதீங்க. கர்த்தர் உங்களை தொட்டிருக்கிறாருனாக்கா உங்களை காட்டில் விலையேற பெற்றுங்க யாருமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன் கொஞ்சம் சத்தமா. ஆமென். அப்போ இன்னைக்கு அவர் நம்மளை உருவாக்கும் போதோ அந்த உருவாக்குறதுக்கு என்ன பண்ணோம்னா நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு உருவாக்க ஒப்பு கொடுக்கும் போது தான் என்ன ஆகப்படும்னாக்கா, ஃபர்ஸ்ட் நம்மளை உருவாக்குறாரு, அடுத்ததாக என்ன பண்ணுறாருன்னா அவர் நம்மளை உயர்த்துறாரு, அடுத்ததாக நம்மளை உபயோகப்படுத்துறாரு. He creates us, He lives us and He uses us. அப்போ சும்மா சாதாரணமாக அவர் விட்டுறது கிடையாது. அப்போது இன்னைக்கு சில பாத்திரங்கள் மகிமைக்கு ஒரு பாத்திரமாக இருக்கும். ஆனர், சம் ஆர் ஃபார் டிஸானர். அந்த வசனத்தை நம்ம படிப்போம். 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 20-21 வசனம் படி. 2 தீமோத்தி 2:20-21. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆமென். அப்போ ஒரு பெரிய வீட்டிலே, அது என்ன குறிக்குதுன்னு சொன்னோம்னாக்கா,
காட்ஸ் கிங்டம், கர்த்தருடைய ராஜ்யம், கர்த்தருடைய ஆலயம். நம்ம கர்த்தருடைய ஆலயமா இருக்கிறோம். அப்போ கர்த்தருடைய ஆலயத்தை குறிக்குது. இதுல வந்து 2 விதமான பாத்திரங்க இருக்குமா. அது கடைசி வரி படிங்க சிஸ்டர். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். ஆமென். அப்போ கனத்துக்குரிய பாத்திரமும் அந்த வரி படிங்க சிஸ்டர். ஃபர்ஸ்ட் 20th verse. ஒரு பெரிய வீட்டிலே ஒரு பெரிய வீட்டிலே வெள்ளிமான பாத்திரங்களும் அல்லாமல் ஆமென் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. ஆமென். அவைகளில் சில கனத்துக்கும் சில கனவீனத்துக்குமாக மாணவைகள். ஹல்லேலூயா. அப்போ சில கனத்துக்கு இருக்கும், சில கனவீனத்துக்கு இருக்கும். அப்போ நம்ம கனத்துக்குரிய பாத்திரமா என்ன ஆயிடணும், நம்ம மாறிடணும். அப்போ குயவன் எல்லாருமே அழகா என்ன பண்றாரு, வணையறாரு. ஆனா எது வந்து யூஸ் ஆகும்னாக்கா, எது வந்து ரொம்ப காஸ்ட்லியா நல்ல குவாலிட்டியா இருக்கிறது தான் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ எது யூஸ் ஆகும்னாக்கா கனத்துக்குரிய பாத்திரங்கள். அப்போ கனத்துக்குரிய பாத்திரங்களா நம்ம என்ன பண்ணோம், இருக்கப்படணும். ஹல்லேலூயா. அப்போ 21ஆம் வசனம் படிங்க. ஆகையால் ஒருவன் இவைகளில் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். ஆமென். அப்போ இதுல 4 காரியங்கள் எழுதப்பட்டிருக்குது. ஒன்று வந்து தங்கம், அதுக்கப்புறம் வெள்ளி, அதுக்கப்புறம் மண், அதுக்கப்புறம் மரம். அப்போ இது 4 எழுதப்பட்டிருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு காரியத்தை குறிக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்க டைம் இல்லை. அப்போ இந்த கோல்டு என்னத்தை குறிக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போதோ டிவைன் கேரக்டர் ஆஃப் காட், அவருடைய குணாதிசயத்தை வந்து குறிக்குது. அப்போ அவருடைய குணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போதோ அந்த 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20-21 ஃபுல்லாக நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் வந்து நல் கிரியை இருக்கணும், குட் ஒர்க்ஸ் இருக்கணும். அப்போது நமக்குள்ளே வந்து நல்ல கிரியைகள் தான் என்ன பண்ணணும், காணப்படணும். அப்போ நல்ல கிரியைகள் இருக்கும்போது தான் நம்ம ஒரு நல்ல ஒரு பாத்திரமாக வந்து கனத்துக்குரிய பாத்திரமாக நம்ம என்ன பண்ணுவோம், வணங்கப்படுவோம். ஹல்லேலூயா. கனத்துக்குரிய பாத்திரங்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போகும். அது நீங்களாட்டி சரி, நானாட்டி சரி, கனத்துக்குரிய பாத்திரங்கள். எனக்கா பரலோகத்துக்கு போறிய காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும்னாக்கா அது ரொம்ப காஸ்ட்லியாகவும் கனம் உள்ளது. எனக்கு உங்களை காஸ்ட்லியாக தான் கர்த்தர் படிச்சிருக்கிறாரு. நம்ம தப்பு பண்ணிட்டோம், மனுஷனாக இருக்கலாம், நம்ம தப்பு பண்ணாலும் கர்த்தர் அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தால் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, மீட்டு எடுத்திருக்கிறார். அப்போ அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தால் நம்ம மீட்டு எடுத்திருக்கிறாருன்னா அது ப்ரைஸ்லெஸ். அதுக்கு நீ எவ்வளோ கோடி கொடுத்தாலும் என்ன ஆகாது, ஈடாகாது. அப்போது நீங்கள் நாங்களும் என்னவா இருக்கிறோம், விலையேற பெற்றவங்களா இருக்கிறோம். விலையேற பெற்றவங்களா மாத்திரம் இருந்தால் போதாது. ஆனால் நம்முடைய பாத்திரங்கள் எப்படி இருக்கணும்னாக்கா கனத்துக்குரிய பாத்திரங்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போது இன்னைக்கு என்ன நம்ம பார்க்குறோன்னாக்கா நம்ம கனத்துக்குரிய பாத்திரங்களாக கர்த்தர் நம்மளை வணையறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்போ கனத்துக்குரிய பாத்திரங்களாக ஒப்பு கொடுக்கறதுக்கு ஒரு காரியம் இருக்குது. ஃபஸ்ட்டு மாஸ்டர்ஸ் யூஸாக ஆகணும். மாஸ்டர் யூஸ் ஆகணும்னாக்கா மாஸ்டர் என்ன ஆகணும், நம்மளை டச் பண்ணணும். அடுத்ததாக வந்து பார்க்கும்போதோ எல்லா நல் கிரியைகள் நமக்குள்ளே இருக்கணும், குட் ஒர்க்ஸ். இப்போ நம்ம ஒரு நன்மை தான் என்ன பண்ணோம் மற்றவங்களுக்கு செய்யணும். எனக்கு கர்த்தர் எப்படி வந்து இந்த பூமியில் திரிந்தார்னா நன்மை செய்கிறவராக என்ன பண்ணார், அவர் சுற்றி திரிந்தார். அப்போது அவருடைய கேரக்டர் அப்படி இருந்துச்சுன்னா நம்முடைய கேரக்டர் எப்படி இருக்கணும், நன்மை செய்யலாங்க தான் நம்ம இருக்கணும். அப்போது இன்னைக்கு வந்து நன்மை செய்கிறது வந்து நம்ம அப்படியே நம்முடைய ஃபுல் நம்ம வாழ்க்கையிலே இருக்கணும். இப்போ நன்மை செய்கிறதுனா நான் காசு கொடுக்கறது மாத்திரம் நன்மை செய்கிறது கிடையாது. மற்றவங்களுக்கு தீங்க நினைக்காததே ஒரு நன்மை செய்கிறது தான். மற்றவங்களுக்கு உபத்திரம் கொடுக்காததே நன்மை செய்கிறது தான். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க, ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு வந்து இஃப் யூ வாண்ட் டு பி யூஸ்ட் பை காட், நம்மளை ஃபஸ்ட்டு அவர் உருவாக்குறாரு, நம்மளை உயர்த்துறாரு, நம்மளை பயன்படுத்துகிறார்.
இவ்வளோ அழகான இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, ஆனால் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கலைன்னா இது என்னன்னு சொல்லி என்ன அது உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. இப்போ நம்ம கேமராஸ் மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறோம், இதை அப்படியே மூடி போட்டு உள்ளே வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகாது, தெரிய போகிறது இல்லை. அப்போ இது உபயோகப்படுத்தினா தான் இது இவ்வளோலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதான்னு சொல்லி என்ன பண்ணிக்குவோம், நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்போ இன்னைக்கு நம்ம வந்து கர்த்தரால் உபயோகப்படுத்தணுமா படுத்தக்கூடாதா? அப்போ இஃப் யூ வாண்ட் டு பி யூஸ்ட் பை காட், ஒரு 2 காரியத்தை நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்போ அது என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். we must separate from ungodly relationship. கர்த்தரால் நம்ம வந்து பயன்படுத்தப்படணும்னு சொன்னோம்னாக்கா, உலக பிரகாரமான உறவுலேருந்து என்ன ஆகணும், பிரித்து எடுக்கப்பட்டிருக்கணும். அப்போது நம்ம வந்து கர்த்தரால் உபயோகப்படுத்தணும்னாக்கா நம்ம பிரித்து எடுக்கப்படணும் உலகத்துடைய ரிலேஷன்ஷிப்பு, உறவுலேருந்து. அப்போ நீங்கள் சொல்லலாம், அப்போது ஏசப்பா சொல்கிறாங்களே எல்லாரையும் நம்ம நேசிக்கணும், நம்ம பாவியோட தானே அவர் உக்காந்து சாப்பிட்டார், எல்லாமே பண்ணார். அப்போ நீங்கள் இது சொல்கிறீங்களே, கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டையாக இருக்குது, இப்படியும் குத்தம் அப்படியும் குத்தம், ஓகேவா? அப்போ ஏசப்பாடைய வார்த்தை வந்து ஒன்றும் கோர்வையாக இருக்கும். அப்போது நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், செப்ரேட் ஃப்ரம் அன்காட்லி ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறீங்களே, தப்பான உறவுலேருந்து நம்ம வந்து கட் ஆகணும்னு சொல்கிறீங்களே, அப்போ எப்படி நான் சத்தியத்தை சொல்கிறது, எப்படி நான் இயேசுவை பற்றி சொல்கிறீங்கன்னு சொல்லலாம். நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, அவங்களோட இருக்கலாம், ஆனால் சில பேர்கிட்ட வந்து நம்முடைய உறவை என்ன பண்ணோம்னாக்கா கட் பண்ணோம். ஆனால் அன்பு நம்ம கரெக்டாக செலுத்தணும். ஹல்லேலூயா. அன்பை நீ உன்னை காரி துப்பிட்டு மிதிச்சுட்டு பண்ணவும் நீ அன்பு நேசிக்கணும், வேறு வழி கிடையாது. எனக்கும் சேர்த்துதான். எனக்கு தைரியமே சொல்லிடலாம், ஆனால் அந்த மாதிரி இருக்கிறது கஷ்டம் இல்லைங்களா? யாரையும் அடிக்க கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது, வார்த்தையில் திட்டி புட்டி போட்டால் முடிஞ்சு போகுது. அப்போ இன்னைக்கு அன்பை நம்ம நேசிக்கணும், அகாப்பே அன்பு நம்ம மற்றவங்களுக்கு காமிக்கணும். அகாப்பே லவ்ன்றது வந்து இட்ஸ் நாட் எமோஷன் ஆர் ஃபீலிங். அகாப்பே லவ்ன்றது வந்து ஏசப்பா அந்த சிலுவையில் காமிச்சாரு பார்த்தீங்களா, அவரை காரி துப்புனாங்க, அவர் ஈட்டியால குத்தும் போது கூட அந்த ரத்தம் போய் என்ன ஆச்சா, அவருடைய கண்ணு, அந்த சோல்ஜருடைய கண்ணு என்ன ஆச்சுங்க, குணம் அடைஞ்சுது. பேதுரு என்ன பண்றாரு, எமோஷனா லவ் பண்றாரு ஜீசஸ். ஐயோ நான் இருக்கிறேன் ஏசப்பா, நான் கூட அப்படிதான் சம்டைம்ஸ் பண்ணுவோம், ஐயோ நான் அப்படியே நிறைய பேர் அப்படிதான் பண்ணுவோம். அப்ப என்ன பண்ணிடுறாரு, காதை அப்பயும் என்ன பண்றாரு, ஏசப்பா நேசிச்சாங்க. அப்போ இன்னைக்கு வந்து நம்முடைய சொசைட்டியில், நம்முடைய கம்யூனிட்டியில் அன்பு, அந்த அகாப்பே அன்பு காமிக்கணும், ஏசப்பாவுடைய அன்பை நம்ம நேசிக்கணும். ஆனால் வந்து கர்த்தரால் உபயோகப்படுத்தணும்னாக்கா நம்ம வந்து இந்த மாம்சமான இந்த ரிலேஷன்ஷிப்பு அதுலேருந்து என்ன பண்ணியிருக்கணும், அன்காட்லி ரிலேஷன்ஷிப்லேருந்து கட்டாயிருக்கணும். அப்போ இதுனா என்னன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நம்ம யாரோடு இருக்கிறோமோ அவங்கள மாதிரி தான் மாறின்னு வருவோம். எத்தனை பேர் நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கு, யாரோட இருக்கிறோமோ அதே மாதிரி மாறின்னு வருவோம். சில டைமில் நம்ம ஒரு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம பேரண்ட்ஸ் கண்ட்ரோலில் இருப்போம். அப்போ சொல்லுவாங்க இவங்க கூட சேராதடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சொன்னாலும் சொல்லக்காட்டி நம்ம இஷ்டம்தான். அப்போ நமக்கு புரியாது, இவங்கன்னா இப்படி பண்ணுறாங்க தப்பு, மம்மி இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, எல்லாரு கூடயே இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த கெட்ட குணம் நம்மளை அறியாதே என்ன ஆகிட்டு இருக்கோம், வந்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த பர்சனுக்காக நம்ம ஜெபிக்கலாம். அந்த பர்சனுக்காக நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் கொடுங்க, அவங்கள நேசிங்க. அவங்க நம்மளை திட்டாலும் நம்மளை துப்பிட்டாலும் என்ன பண்ணணும், நேசிக்கணும். ஆனால் அவங்களோட என்ன பண்ணிக்கூடாது, உறவு என்ன பண்ணிக்கூடாது, வச்சுக்கக்கூடாது. ஏன்னாக்கா அவங்களோட உறவு வைக்கும் போதோ கர்த்தர் நம்மளை என்ன பண்ண முடியாது, பயன்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. இந்த வாஸ் மட்டும் நம்ம படிப்போம், டைம் ஆகுது. ப்ராவர்ப்ஸ் 13:20 படிங்க. நீதிமொழிகள் 13:20. அப்போ ஞானமாக இருக்கிறவங்கள்ட்ட சஞ்சரித்தோம்னா என்ன தான் வரும் நமக்கு, அது நான் சொல்ல, யார் சொன்னது, கர்த்தருடைய வசனம். ஹல்லேலூயா. அதே போல 1 கொரிந்தியர் 15:33 படிங்க. அப்போ பேட் கம்பெனி கரப்ட்ஸ் குட் மாரல்ஸ். அப்போ நல்ல காரியங்களே நமக்குள்ள வராது, கெட்டுங்களோட நம்ம சஞ்சரித்தோம்னா. இப்போ வந்து ஆஃபீஸ்லலாம் வந்து இப்போ எல்லாம் ஐடியில் தானே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்க.
ஒரு ஆஃபீஸ் பார்ட்டி இருக்கும், அப்போ வீட்டில் சொல்லிட்டு வருவோம், மேரேஜ் ஆகிட்டா அவங்களுடைய ஸ்பௌஸ்ட்டை சொல்லிட்டு வரும், ஜஸ்ட் ஒரு சின்ன பார்ட்டி தானே போயிட்டு வந்துடும். அப்போ என்னன்னு சொல்லுவாங்க, இவ்வளோ நாள் ஒர்க் பண்ண, ஓகே போயிட்டு வா. என்ஜாய் பண்ணுறதுல தப்பே கிடையாது, ஹாப்பியாக இருக்கிறதுலையும் தப்பு கிடையாது. ஆனால் அந்த ஒரு சின்ன குடி என்ன ஆகிடுது, நம்ம ஃபேமிலியை பிரேக் பண்ணிடுது. ஒரே ஒரு சின்ன குடி தான். அப்புறம் ஐயோ நல்லா இருக்கு டேஸ்ட்டுன்னு திருப்ப என்ன ஆகும், அதே வழக்க பழக்கம்னு வரும். அப்போ ஏன் சர்ச்சில் பேசுகிறேன்னு நீங்கள் கேட்கலாம். சொல்ல போனாக்கா நம்ம கூட அந்த லைனில் இருப்போம். அதுதாங்க உண்மை. ஒருத்தர் கூட சேர்ந்தோம்னா அப்படியே ஒரு டான்ஸ் ஆடி அப்படியே ஒரு ஜாலி பண்ணிவிடுவோம். கரெக்டுங்களா? நான் சொன்ன ஒரு ஆமைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஒரு அலையிலியா சொல்ல மாட்டேங்கிறீங்க, சீரியஸாகவே பார்க்குறீங்க. சரி, ஓகே. அப்போது இன்னைக்கு வந்து பேட் கம்பெனி இருந்துச்சுன்னா நம்ம குட் மாரல்ஸ் நமக்குள்ளே இருக்காது. அதுக்காக அவங்களோட இல்லாத இருக்கக்கூடாது, அவங்களோட நம்ம பேசணும். ஆனால் நம்ம தான் இன்ஃபெக்ட் பண்ணால் அது நம்மளை என்ன பண்ணிடக்கூடாது, அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. அப்போ இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பைபிள்லேருந்து எடுத்தோம்னா தான் நம்ம கரெக்டாக தெரியும். ஆபிரகாம் வந்து he has to leave his family to get his blessing. எல்லாருமே அந்த போன வீக் பாஸ்டர் ஐயா மெசேஜ் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஜோயல் பாஸ்டர் அவங்க எடுத்தாங்க. ஆபிரகாம் ஏசப்பா ஆசீர்வாதிக்க அவருக்கு ஜஸ்ட் 2 minutes போதாது, அவர் ஆசீர்வாதிக்க அவர் 100% இருந்தார். ஆனால் ஒன்று அவர் விடல, அவர் குடும்பத்தை விட்டுட்டு வாங்கன்னு சொன்னாரு. லோத் என்ன பண்ணாரு, கூட்டாரு. ஆனா லோத் இருக்கிற வரைக்கும் அவருக்கு என்னவே ஆகல, ஆசீர்வாதத்தின் பிளெஸ்ஸிங் உடைய இது அவருக்கு என்ன ஆகல, புரியவே இல்லை. அப்போ அந்த கம்பெனி என்ன பண்ண வேண்டியதா இருந்துச்சு, கட் பண்ண. இதுக்கு ஒரு சொந்தத்தை நான் அப்புறம் ஏன் கட் பண்ணோம், அது ஒரு கேள்வியா இருக்கலாம். பிளஸ் பண்ணிட்டு எல்லாமே எனக்கு கொடுத்தா காடும் அவர் நினைச்சாரு. நிறைய கொடுத்தாரு தானே லோத்துக்கு, ஆபிரகாம் கொடுத்தாரா இல்லையா? எல்லாருமே பார்க்கறது பார்த்தா எங்களுக்கு என்ன தெரியும்ன்ற மாதிரி இருக்கு. கொடுத்தாரா இல்லைங்களா? அப்போ கொடுத்தாரு. ஆனால் என்ன ஆகலைனாக்கா லோத்துடைய ரிலேஷன்ஷிப்பு அன்காட்லி ரிலேஷன்ஷிப்பாக இருந்துச்சு. அது கொஞ்ச நாள் என்ன ஆக வேண்டியதாக இருந்துச்சு, கட்டாக வேண்டியதாக இருந்துச்சு. அந்த கட்டான சமயத்தில் ஜெனசிஸ் 11:31 படிங்க. அவங்கெல்லாம் அங்கேயே இருந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் கானான் தேசத்தை என்ன பண்ணாரு யோசிச்சு. அப்போ சில அன்காட்லி ரிலேஷன்ஷிப் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா ஏசப்பா பற்றி நினைக்க மாட்டோம். சில பேர் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. வாடி நம்ம இதுக்கு போகலாம், கடைக்கு போகலாம், சாப்பிட போகலாம், எல்லாமே பண்ணுங்க, தப்பே கிடையாது, என்ஜாய் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனால் அதெல்லாம் பண்ணும்போது கூட அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour கர்த்தரை நினைக்கிறோமா, நம்முடைய கம்பெனியில் கர்த்தர் நம்ம நினைக்கிறோமா, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நம்முடைய குடும்பத்தில் கர்த்தரை நினைக்கிறோமான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம் ஒரு விஷயம் பார்க்குறோம். அப்போ அது கட் பண்ணும்போது தான் அவர் ரியலைஸே பண்ணார். அதனால தான் டிலே ஆயிடுச்சு. இல்லைன்னா கர்த்தர் எனக்குமே ப்ராமிஸ் பண்ணுது என்ன பண்ணுவார், அவங்களுக்கு கொடுப்பாரு. அப்போ அந்த டைம் தான் என்ன டைமு, வணையிற டைமு. ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாம கொஞ்சம் வணைந்து கூட்டிட்டு பிறகுதான் என்ன ஆச்சு, ஏசப்பான்னு திருப்ப அவர் கூட்டு பிறகுதான் என்ன ஆச்சு, பிளெஸ்ஸிங் கிடைச்சிச்சு. அப்போ இன்னைக்கு நம்மளும் வந்து அவர் வணையறதுக்கு ஒருவேளை தப்பான ஒரு பேட் கம்பெனி நமக்குள்ள இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் என்ன பண்ண சொல்கிறார் கடவுள் நமக்கிட்ட கட் பண்ண சொல்கிறார். ஒருவேளை வந்து உங்கள் குடும்பத்தில் ஒரு கம்பெனியில் நீங்கள் போகிறீங்க, ஒரு இடத்துல நீங்கள் போகிறீங்க, இந்த ஃப்ரெண்டு உங்களுக்கு வானான்னு தோணுச்சுனாக்கா அதை நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. அதனால் உங்களுக்கு ஆசீர்வாதம் தான் கிடைக்குமே தவிர ஆசீர்வாதம் இல்லாத போக மாட்டீங்க. ஆசீர்வாதம் தான் என்ன நமக்கு கிடைக்கும். ஆனால் அவங்கள ஆசீர்வாதிங்க, அன்பாக நேசிங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் வந்து அவங்க தப்பு பண்ணுறாங்க இன்னா நம்ம அவங்க குணம் நமக்குள்ளே என்ன ஆகிடும், தானாக வந்துடும். அப்போ இதெல்லாம் வரக்கூடாது. நம்ம கர்த்தருடைய கனமான பாத்திரமாக மாறணும்னாக்கா குயவன் வணையறதுக்கு என்ன பண்ணணுமோ ஒப்பு கொடுக்க முடியும். டைம் ஆகிடுச்சு. ஒரே ஒரு இதை மாத்திரம் நம்ம பார்த்துக்கலாம். செகண்ட் வந்து இஃப் யூ வாண்ட் டு பி யூஸ்ட் பை காட் வி மஸ்ட் ஃப்ளீ ஈவல் பேஷன்ஸ். அந்த வசனம் 1 தீமோத்தி 2:22 படிங்க. 2 தீமோத்தி 2:22. கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே
விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. ஆமென். அப்போ இன்னைக்கு இந்த வசனத்தை எழுதி நம்ம வீட்டில் நம்ம தியானிப்போம். ஃப்ளீ ஃப்ரம் ஈவல் பேஷன். அப்போ வந்து இந்த யூத்ஃபுல் லஸ்ட்லேருந்து, இந்த இச்சையிலேருந்து நம்ம என்ன பண்ணிடணுமா, ஓடிடணும். ஃபஸ்ட்டு வந்து அன்காட்லி ரிலேஷன்ஷிப்லேருந்து என்ன பண்ணிடணும், ஓடியே போனோம். நெக்ஸ்ட் வந்து இச்சையிலேருந்து என்ன பண்ணிடணும், நம்ம ஓடி போனோம். அப்போ என்ன பண்ணுவார்னா கர்த்தர் நம்மளை வந்து எப்படி என்னத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாருனாக்கா, விசுவாசத்தையும் அன்பு, அதான் சேரிட்டியும் சமாதானத்தை என்ன பண்ணுங்க, பின்பற்றுங்கன்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போ ரெண்டுத்துலேருந்து நம்ம ஃப்ளீ பண்ணிடணும். அன்காட்லி ரிலேஷன்ஷிப் அது எது வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை வந்து கர்த்தருடைய வசனம் சொல்லுது, சாரி பண்ணிக்கோங்க எனக்கு இது தமிழில் தெரியல, டு நாட் பி யோக்ட் வித் அன்பிலீவர்ஸ்ன்னு சொல்லிட்டுக்குது. அப்போது நம்ம வந்து யூ ஷுட் நாட் பி யோக்ட், அவங்க கூட நம்ம இணைஞ்சிருக்கக்கூடாது. அதே போல் வந்து லவ் பண்ணுறாங்க, ஒரு ஹிந்துவோ இல்லை மற்ற ஒரு என்ன சொல்கிறது கர்த்தரை அறியாத ஜனங்களை லவ் பண்ணிட்டாங்கனாக்கா, அவங்க இணைஞ்சும் போதோ என்ன ஆகுதுனாக்கா கர்த்தர்கிட்டருந்து என்ன ஆகிடுறாங்க, அவங்க பிரிந்து போகிறாங்க. அப்போ இன்றைக்கி வாலிபலாக இருக்கிற நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இன்றைக்கி டு நாட் பி யோக் வித் அன்பிலீவர்ஸ். மற்றவங்களோட போய் என்ன பண்ணிடாதீங்க, ஜாயின் பண்ணாதீங்க. நேசிக்கிறதுல தப்பே கிடையாது, எனக்கு காடு தான் அதை நம்மளை நேசிக்கிறதுக்கு யூனிட்டே கொடுத்துக்கிறேன், லவ் பண்ண. அதே போல் வந்து ஒரு அன்பிலீவர் நம்ம சர்ச்சில் வந்து பார்த்து எவ்வளோ வாலிப பிள்ளைங்க இருந்தாங்கோ. அதில் வந்து நான் சொல்ல விரும்பலை, ஒரு பர்சன் வந்து போயிட்டாங்க. அப்போ எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, ஐயோ அவங்க அவ்வளோ நல்ல பர்சன், அவங்க வந்து வரும்போது எனக்கு ஹாப்பியாக இருக்கும். ஆனால் வந்து உலக பிரகாரமாக போகும்போதோ அவங்களோட ஜாயின் பண்ணிட்டாங்க. ஒன்ஸ் கல்யாணம் ஆயிடுச்சுனாக்கா ஒன்ஸ் லைஃப் டைம் தான், லாக் ஆகிட்டா திருப்பி வந்து நம்ம வெளியவே வர முடியாது. அப்போ நினச்சி பாருங்கள், இப்போ வேறு ஏதாச்சும் இருந்தால் வந்துடலாம். அப்போ வந்து இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா என்னை மன்னிச்சுக்கொள்ளுங்க, ஆனால் இது சொல்ல நான் விரும்பினேன். அப்போ யூத் வந்து நீங்கள் நேசிக்கிறதுல தப்பு கிடையாது. ஏசப்பா அந்த அழகான ஒரு காரியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குதா, அவருடைய சித்தத்தின் பிரகாரம் இருக்குதா, அந்த சித்தத்தின் பிரகாரமாக இருக்கிறதுக்கு அவருடைய கரத்தில் என்ன பண்ணணும், நம்ம குயவன் கையில் ஒப்பு கொடுத்தா நம்ம ஃப்யூச்சர் சூப்பராக நேர்த்தியாக என்ன பண்ணுவார், கடவுள் நம்மளை மாற்றுவார். வெறும் நம்ம யூத்துக்கு மட்டும் சொல்ல. அப்போ இது வந்து நம்ம மாம்சத்தில் பாவம் செய்யும் போது என்ன ஆகுதுனாக்கா ஒரு ஃபிசிக்கல் டிசீஸ் வந்துடும். அதே போல் வந்து என்ன ஆகுதுனாக்கா ஒரு ஸ்பிரிச்சுவல் பாண்டேஜ் ஆயிரும். ஆவிக்குரிய விதத்தில் என்ன பண்ணுறோம், கட்டெடுக்கப்படுறோம். அப்போ இதெல்லாம் விலகி இருக்கணும்னாக்கா இந்த இச்சையான பாவங்கள்லேருந்து நம்ம எல்லாருமே என்ன ஆகணும், விலகி இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ரெண்டுத்துலேருந்து ஓடிப்போ ஓடிப்போ ஓடிப்போன்னு சொன்னேன். ஆனால் ஒன்றுக்கு வந்து ஓடிவா ஓடிவா ஓடிவான்னு சொல்கிறேன். அது என்னன்னு சொல்லி பார்க்கும்போதோ we have to run after Christ godly character. காட்லி ரிலேஷன்ஷிப்லேருந்து ஓடிப்போன்னு சொல்லிட்டோம். ஆனால் எதுக்கு ஓடி வரணும், காட்லி ரிலேஷன்ஷிப்புக்கும் காட்லி கேரக்டருக்கு என்ன பண்ணோம், ஓடிப்போனோம். அப்போ இன்னைக்கு நம்ம சொல்லலாம், நானும் சொல்வேன், ஐயோ எத்தனையோ முறை நான் விழுந்துட்டேனே, ஐயோ ஏசப்பாக்கு விரோதமாக நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் எத்தனையோ முறை அவர்கிட்டருந்து விலகி போயிட்டான். அவர்கிட்டருந்து இந்த லஸ்ட்ஃபுல்லான சின் எனக்குள்ளே வந்துருச்சு. ஐயோ எனக்குள்ளே இது இருக்குதேன்ட்டு நான் சொல்லும் போதோ அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, ஓடிவா ஓடிவா. எதுக்கு ஓடிவா, எதுக்கு ஓடிவா, சமாதானத்துக்கு, விசுவாசத்துக்கு, அன்புக்கு, மற்றவங்களுக்கு கொடுக்க, மற்றவங்களை நேசிக்க என்ன பண்ணு, ஓடிவான்னு சொல்கிறார். அப்போது ரெண்டுத்துலேருந்து ஓடி போனோம், ஒன்றுக்கு வந்து என்ன பண்ணோம், கர்த்தரை நோக்கி ஓடி வரணும். அப்போ எது ஓடி வரணும்னு சொல்லி பார்க்கும்போதோ அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய அன்புக்கு, அவருடைய கேரக்டர்ஸ்க்கு என்ன பண்ணணுமோ ஓடி வரணும். அப்போ வந்து நம்ம நினைக்கலாம், அதான் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் என்ன பண்ணுவார் அவங்க. அப்போ ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஐயோ இத்தனை முறை நம்ம விழுந்துட்டோமே, திருப்ப ஏசப்பா நம்மளை வந்து ஏற்றுப்பாங்களா. அப்போ தான் கர்த்தர் சொல்கிறாரு, அவர் கையை என்ன பண்ண நீட்டி இருக்கிறாரு. ஆனால் அந்த குயவன் வணியறதுக்கு என்ன பண்ணணுமோ முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கணும். அப்போ இன்னைக்கு வந்து அவிய வெசல் ஆஃப் ஆனர் ஆர் டிஸானரான்னு சொல்லி அப்படியே பார்க்குறேன். அப்படியே கண்களை மூடி ஏசப்பா கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கலாம். டைம் ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கினேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். அப்படியே கைகளை உயர்த்தி, ஏசப்பா ஒரு கனமான பாத்திரமாக என்னை வணைந்து கொள்ளுங்கன்னு சொல்லுங்க. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா. இந்த வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தீரே, அதுக்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தை கேட்டுட்டு அப்படியே நாங்கள் போகாதபடி உங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு போக எங்களுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. கனத்துக்குரிய பாத்திரங்களை எங்களை மாற்றுங்க இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா.
Praise the Lord. Hallelujah. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்கலாம். Hallelujah. ஸ்தோத்திரம். அப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? Praise God. Hallelujah. ஸ்தோத்திரம். Hallelujah. Amen. Run away from the ungodly things. Amen. Praise the Lord. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலகி ஓடு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதே நேரத்தில் கம் ஆஃப்டர் தி காட்லி திங்ஸ், கர்த்தருக்கு பிரியமானவைகளை நோக்கி ஓடி வா. பிரைஸ் தி லார்ட். ரெண்டு காரியங்களை இன்னைக்கு நம்ம மனதில் நல்லா பதிய வைத்துக் கொள்ளணும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரணும்னு சொன்னா ரெண்டு காரியங்கள் இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் உங்களை தாழ்த்தணும். இந்த வெறுமையாக்குறப்பா, இந்த வெறுமையாக்கி உங்களுடைய பாத்திரம் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை நல்ல பாத்திரங்களாக, கனமான பாத்திரங்களாக, உபயோகமான பாத்திரங்களாக, பிரயோஜனமான பாத்திரங்களாய் உருவாக்கி பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடும் பொழுது ஒப்பு கொடுத்து ஆமென் காணிக்கை செலுத்துங்க. ஹல்லேலூயா. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்யுமே, வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே, என்னையும் அவ்வித பாத்திரமா அணைந்து கொள்ளுமே, வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே, என்னையும் அவ்வித பாத்திரமா அணைந்து கொள்ளுமே, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற முன்பதாக இந்த பாடல் நம்ம பாடுறதுக்கு காரணமே அதுதான். இன்றைக்கு நான் கேட்க போகிற வசனம் என்னை உருவாக்கணும். கொய்யவன் தன் அந்த பாத்திரத்தை உருவாக்கும் பொழுது அது அவனுடைய கையிலே கெட்டு போயிற்று. ஆனால் அதை விடலை, மீண்டும் அதை அவன் சரிப்படுத்தினான். நல்ல பிரயோஜனமான பாத்திரமாக உருவாக்குற வரைக்கும் விடலை. அப்படிதான் இன்றைக்கு கர்த்தர் ஆமென் அவருடைய பிள்ளைகளை என்ன பண்ண நினைக்கிறாரு? விலையேறு பெற்ற முத்துக்களாய் பாத்திரங்களாய் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்களை நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னால் உங்களை மாற்றி அவர் பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல தீர்மானங்கள் எடுத்து ஜெபம் பண்ணியிருக்கிறோம். தாழ்த்தி ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாம். பாஸ்டர் அவர்களே இறுதி ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். காணிக்கைக்காக, காணிக்கையுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரம். நம்ம அவர் ஜெபிக்கலாம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். அன்பின் நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல அருமையான கர்த்தாவே ஆராதனை வேளைக்காக, ஆராதனை நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் உங்கள் சமூகத்திலும் வந்து உம்மை ஆராதித்து மகிழ்ந்து கடந்து செல்லும்படியாய் கர்த்தாவே நீங்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்தை நினைத்து நாங்கள் அதிகமாய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளின் ஆராதனை முழுமையிலும் ஆண்டவரே உங்கள் மகிமை விளங்கினபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் பிரசனம் எங்கள் மத்தியில் நிறைந்திருந்தபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற இடத்தில் எல்லாம் நீங்கள் வந்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. நாளின் ஆராதனை முழுமையிலும் உங்கள் பிரசன்னம் கடந்து வந்திருந்தது ஐயா. ஒவ்வொரு வேளையிலும் கர்த்தாவே ஆண்டவரே நீங்கள் இடைப்பட்டபடினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாடல் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்தீங்க ஐயா. பாடல்களின் மூலமாய் ஆண்டவரே உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, பாடி உங்க நாமத்தை துதிக்க ஆண்டவரே நீங்க கொடுத்த கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய கரங்களில் கர்த்தாவே நாங்கள் கழிவெண்ணாய் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க உமக்கு பிரியமானபடியாய் எங்களை வணைந்து உருவாக்கி உபயோகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு பிரியமுள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். நாங்கள் விலகி இருக்க வேண்டிய காரியங்களுக்கு விலகி இருக்க வேண்டும் ஆண்டவரே. உம்மோடு கூட கர்த்தாவே ஒன்றித்து ஆண்டவரை வாழக்கூடிய எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் எங்களுக்கு அப்படிப்பட்ட பலனை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். தாவீது சொல்லுகிறது போல உமக்கு பிரியமானதை செய்ய எங்களை போதித்தருளும்படியாய் செபிக்கிறோம். நல்ல ஆவி ஆண்டவரே எங்களை செமையான வழியிலே நடத்தட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தா. வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் பலப்படுத்தியும் கர்த்தா அந்த வார்த்தைகளை தங்கள் வாழ்க்கையாய் மாற்றிக்கொள்ள தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படி அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமா இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறோம் அன்பின் காணிக்கைகளை நீங்க ஆசீர்வதிங்க ஐயா. ஆசீர்வதித்து கொடுங்க. தம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கட்டும், வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும் ஆண்டவரே. உங்க கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். காணிக்கைகள் ஆசீர்வாதமாய் ஊழியத்தில் அதை உபயோகப்படுத்தப்படுவதற்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த நாள் நம்முடைய சமூகத்திற்கும் வந்த தம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தோடு தான் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டும். கர்த்தாவே நிறைவுள்ளவர்களாய் திருப்திப்படுத்தப்பட்டவர்களாய் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படி ஜெபிக்கிறோம். வர தடைப்பட்டவர்களையும் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. ஆராதிக்க முடியாதபடி தடைப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களுடைய தடைகள் எல்லாம் நீங்க மாற்றி கொடுங்க ஐயா. உங்க சமூகத்துக்கு ஓடி வந்து ஆராதிப்பதற்கு கிருபை செய்யுங்க. 1000 நாளை பார்க்கலும் உமது பிரகாரத்தில் செல்கிற இந்த ஒரு நாள் நல்லதா இருக்கிறபடினாலே இந்த நல்ல நாளின் ஆசீர்வாதத்தை ஒருவரும் இழந்து போக கூடாதப்பா. உங்க கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாளில் கூட கர்த்தாவே காலை ஆராதனையில் உங்க நாம மகிமைப்பட்டு ஆண்டவரை துதிக்க கிருபை செய்தது போல மாலை ஆராதனை கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரின் திருக்கரங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிங்க. சகல விதமான துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இந்த வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோதரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோதரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோதரி. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. Glory. Praise the Lord. God bless you and God be with you. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். பக்கத்தில் இருக்கிற வாழ்த்துக்களை சொல்லலாம். சமாதானத்தோடு நாம் கடந்து போகலாம். God bless you and God be with you. சமாதானத்தோடு நாம் கடந்து போவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். Praise God. Hallelujah.